இந்த உலகத்துல எத்தனையோ நாடுகள் வந்து நாங்க பெரிய நாடு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை காட்டிட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த வரிசையில இந்தியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. அதுக்கு காரணம் நம்ம வெளிநாட்டுல இருந்து அளவுக்கு அதிகமா கச்சா எண்ணெயை இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். அதை குறைச்சா மட்டும்தான் பாசிபிள் ஆகும். அதற்காக இன்னும் 15 to 20 வருஷத்துல நிறைய முக்கியமான திட்டங்கள் இந்தியாவிடம் அவைலபிள் இருக்கு. ஆக்சுவலா அது எல்லாமே சக்சஸ் ஆச்சுன்னா 2040 to 45 போது நம்ம கல்ஃப் கண்ட்ரியே நம்மளுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரலாம். யூஎஸ் கூட நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரலாம். அந்த மாதிரி நிறைய பவர் இருக்கு. அதை எப்படி சாத்தியம் பண்ண போறாங்க, அதை பத்தி தான் டீடைலா இந்த பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்டு வெல் ஆஃபீஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா வந்து இதுவரைக்கும் வெளிநாட்டுல அளவுக்கு அதிகமா இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டு இருந்தோம். அதுவும் பர்டிகுலரா கச்சா எண்ணெய் மட்டும் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 250 பில்லியன் ரூபாய் அளவுக்கு நம்ம வெளிநாட்டுல இருந்து அளவுக்கு அதிகமா வாங்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இதுல 100%, 88% ஃபுல்லா கச்சா எண்ணெயை அங்கிருந்து மட்டும்தான் வாங்குறோம். இந்தியாவில் நிறைய ரிசோர்சஸ் கிடந்தாலும் நம்மளால அதிகமா வந்து உள்ள இருந்து எடுக்க முடியல. டெக்னாலஜி லேகிங் அப்படிங்கிற பேர்ல ரொம்ப ஒரு மிகப்பெரிய சிரமத்துக்கு உள்ளாகிறோம். ஆக்சுவலா இந்தியாவால 12% மட்டும்தான் வெளியே எடுக்க முடியுது. அது ஒரு முக்கியமான பிரச்சனை. ஆக்சுவலா இந்தியா வந்து இதற்காக மாற்று ஏற்பாடை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரினியூவபிள் சோர்ஸ் அப்படின்னா லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தது விண்ட் எனர்ஜி நம்ம பார்த்தோம். அதே மாதிரியே சோலார் எனர்ஜி, இது ரெண்டுமே இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு இருக்கு. இது மட்டும் கிடையாது, ரினியூவபிள் சோர்ஸான எத்தனால் போன்ற ஃபியூலை வந்து பெட்ரோலுக்கு பதிலாக கொண்டு வரதுக்கு நிறைய முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இங்க கச்சா எண்ணெய் இந்தியாவுக்கோ உலகத்தில் இருக்க எந்தெந்த நாட்டுக்கு எப்படி பாதிப்பு ஏற்படுதுன்னா, ஆக்சுவலா ரீசெண்ட் டைம்ல 2022 ரஷ்யா உக்ரைன் போர் ரொம்ப கொடுமையா போயிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல என்ன நடந்திருக்கு, ஒரு $2 to $3 வந்து ஒரு பேரலுக்கு ஏத்துறாங்க. அப்படி ஏற்றும் போது என்ன ஆகுது, அவங்க ரேட் ஏற்றும் போது இந்தியாவினுடைய இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது பணவீக்கம் டோட்டலா வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆகுது. அதனால இந்தியா வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக யாரெல்லாம் வந்து வீட்டுல லோன் வாங்கியிருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ரெப்கோ ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதாவது ரெப்கோ ரேட் அதிகரிக்கும் பொழுது இங்க நீங்க கட்ட வேண்டிய இஎம்ஐ வந்து எக்ஸாம்பிளுக்கு நார்மலா 30,000 கட்டிட்டு இருந்தீங்கன்னா இங்க ரெப்கோ ரேட் ஏற்றும் போது நீங்க 32,000 33,000 கட்டுற மாதிரி ஆகும். ஆக்சுவலா இப்படி வந்து நீங்க தொடர்ந்து வந்து காசு அதிகமாயிட்டே இருந்துச்சுன்னா அங்க இருக்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வெளியிலிருந்து எந்த ஒரு தேவையில்லாத பொருளையும் வாங்க மாட்டாங்க. இந்த இடத்துல பொருளாதார மந்தம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இது மட்டும் பிரச்சனை கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு முக்கியமான பிரச்சனை. ஏன்னா இங்க ஒரு $10 $20 ஒரு பேரல குறைச்சாங்க அப்படின்னா இங்க நம்ம நாட்டினுடைய ஜிடிபி ஒரு வருஷத்துல 0.2 0.3 இந்த அளவுக்கு வந்து குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அதனாலதான் இந்தியா வந்து உலகத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து அவங்கள தான் சார்ந்து இருக்கோம். இந்த பிரச்சனை உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்கு ஏற்படுது. அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்தியா எடுத்த பிளான் தான் இந்த ரினியூவபிள் எனர்ஜி. ஆக்சுவலா இதை வந்து 2006 வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தாலும் இந்தியா வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வந்துருக்காங்க. ஆக்சுவலா உலகத்துல இந்தியா வந்து ரினியூவபிள் எனர்ஜில 4வது பிளேஸ்ல இருக்கு. ஆல்ரெடி சைனா, யூஎஸ், பிரேசில், இந்தியா இந்த 4 நாடுகள் தான் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கு. அதுவும் பர்டிகுலரா நீங்க சைனாலாம் செக் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க ரினியூவபிள் எனர்ஜியை 2000 வருஷத்துல உருவாக்கவே ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா இப்ப வந்து 190 நாடுகள் சேர்ந்து எவ்வளவு வந்து தயாரிக்க முடியுமோ சைனா ஒரு நாடு வந்து மீதி பாதியை வந்து தயாரிக்குது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன்ல இருக்காங்க. இந்தியா வந்து விண்ட் எனர்ஜியை ஒரு வருஷத்துக்கு 47 ஜிகாவாட் தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி சோலார் எனர்ஜி மூலமா 100 ஜிகாவாட் தயாரிக்கிறாங்க. ஓவராலா கணக்கு போடும்போது மற்ற எனர்ஜி எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 200 ஜிகாவாட் அளவுக்கு இப்போ முன்னாடி வந்திருக்காங்க. ஆக்சுவலா இந்தியாவினுடைய பிளான் என்னன்னா 2030 போது நம்ம அட்லீஸ்ட் ஒரு 400 to 500 ஜிகாவாட்டாவது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்து முன்னாக்கி போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் நம்மளுடைய நோக்கம் கிடையாது. 2070 போது நம்ம ஜீரோ எமிஷன் அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட் அடையணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சியில் இருக்காங்க. ஆனா இந்தியால இன்னைக்கும் பொல்யூஷன் அப்படிங்கிறது தலை தூக்கிட்டு ஆடிட்டு இருக்கு. அதுவும் பர்டிகுலரா இந்தியால 4-5 முக்கியமான சிட்டிஸ் இருக்கு. அதுவும் பர்டிகுலரா நம்மளுடைய தலைநகர் டெல்லியில ரொம்ப கொடூரமா இருக்கு. அதாவது அங்க சுத்தமான ஆக்சிஜன் வேணும்னா காசு கொடுத்து 1 மணி நேரம் சுவாசிக்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமை தான் டெல்லியில போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இதற்காக இந்தியா வந்து வருஷம் ஒரு $100 பில்லியன் வந்து இதற்காக எடுத்து வைக்க வேண்டியதா இருக்கு. பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணோம், எல்லா பக்கம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி இதற்காகவே பட்ஜெட்ல ஒரு அமௌண்ட் ஒதுக்கு மாதிரி ஒரு மோசமான சுச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்தியா வந்து விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி அதை தாண்டி இந்தியா வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து ரொம்ப அட்டாக்கிங்கா போகணும் அப்படின்னா எத்தனால் ஃபியூலை தான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து கரும்பு உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. ஆக்சுவலா இந்தியாவில் இப்ப எதற்காக நான் கரும்பு உற்பத்தி பத்தி பேசுறேன்னா எத்தனாலே இந்த கரும்பு உற்பத்தியில இருந்து தான் எடுக்க போறாங்க. அது வந்து நமக்கு ஒரு வெள்ளை தங்க மாதிரி சர்க்கரை இதுக்கு மேல. ஏன்னா இதற்காக முழு மூச்சில் இறங்கி இதுல வந்து நிறைய ப்ராசஸ் பண்ணா
கண்டிப்பா வந்து நம்ம சர்க்கரையில இருந்து எத்தனால் எடுத்து அதன் மூலமா நம்ம வந்து வண்டி எல்லாம் ஓட்டுறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பிலீவ் பண்றாங்க. இந்தியால கரும்பு உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா தான் இருக்கு. அது கரெக்டா சொல்லணும்னா கிட்டத்தட்ட 33 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு இங்க கரும்பு வந்து எக்கச்சக்கமா விளைஞ்சிட்டு இருக்கு. அதை வந்து வெளிநாட்டுக்கு 3 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு நம்ம தொடர்ந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு தான் இருக்கோம். ஆக்சுவலா இந்தியா வந்து எத்தனால இப்பதான் ப்ரொடியூஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா, இந்தியா வந்து ஆல்ரெடி வருஷத்துக்கு ஒரு 1100 கோடி லிட்டர் அளவுக்கு நம்ம உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கோம். அதை வந்து நிறைய வெஹிக்கிளுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கச்சா எண்ணெயை பிரேசில் வந்து அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருந்த காரணத்தினால 1973ல ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்துச்சு. ஆக்சுவலா கச்சா எண்ணெய் வந்து அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட $4 to $5 வந்து ஏற்றிருக்காங்க. அதனால பிரேசில் கவர்மெண்ட் இது வந்து இருந்தா ஆகாது, நம்ம வேற ஏதாவது மாற்று வழியை யோசிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க வேற ஒரு மாற்று எரிபொருளை யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா இதுதான் வந்து எத்தனால். இது வந்து கரும்புல இருந்தே ப்ரொடியூஸ் பண்ணலாம். கரும்பு வந்து பிரேசில்ல எல்லா பகுதிகளிலுமே அளவுக்கு அதிகமா இருக்கு. அதனால அவங்க பிளான் பண்ணதை எக்ஸிக்யூட்டிவ் பண்றாங்க. ஆக்சுவலா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, கரும்பை வந்து அந்த மிஷின்குள்ள போடும்போது ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கரை வந்து ஒரு சைடு வந்து வெளியே வந்துட்டே இருக்கு, இன்னொரு சைடு வந்து அந்த சக்கை இருக்குல்ல, அந்த சக்கை வந்து அப்படியே நொறுங்கிட்டே வருது. அது வந்து பாத்தீங்கன்னா கூட ஈஸ்டை மிக்ஸ் பண்ணும்போது அது ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகுது. அதன் பிறகு பல ப்ராசஸ்க்கு அப்புறம் அது வந்து எத்தனாலாக மாறுது. ஆக்சுவலா இதுல ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா, எத்தனால் வந்து பியூரிஃபையா இருந்தாலும் இதற்கு தண்ணீர் வந்து அதிகமா தேவைப்படுது. அது மட்டும் தான் பிரச்சனை. ஆக்சுவலா இது வந்து கிரீன் ஹவுஸ் கேஸஸை 90% வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறது தெள்ள தெளிவா ஆய்வின் மூலமா நமக்கு தெரியுது. அதனால உலகம் எல்லாரும் இந்த எத்தனால் அப்படிங்கிற ஒரு நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த எத்தனால பிரேசில் என்ன பண்றாங்க, வெஹிக்கிளுக்கு வந்து நம்ம மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளெக்சிபிள் ஃபியூல் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு செப்பரேட்டான வெஹிக்கிளையும் ஒன்று மாடிஃபை பண்றாங்க. ஆக்சுவலா இது வந்து நார்மல் இன்ஜினை விட கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருந்ததுன்னா இதை வந்து எல்லா ஃபியூலையும் ஊற்றலாம். அதாவது செப்பரேட்டா பெட்ரோலும் யூஸ் பண்ணி ஓட்ட முடியும், அதே மாதிரி எத்தனாலையும் வந்து தனியா ஓட்ட முடியும், பெட்ரோலும் எத்தனால் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஓட்ட முடியும். அந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியோட பிரேசில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து வருஷம் தொடர்ந்து 10% அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு பிரேசிலோட மார்க்கெட் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெள்ள தெளிவா தெரியுது. ஆக்சுவலா இதுக்கு என்ன ஒரு முக்கியமான காரணம், அவங்க நாட்டில் இருக்க ரிசோர்ஸை வச்சு அவங்க வந்து அவங்க நாட்டை டெவலப் பண்ணியிருக்காங்க, வேற எந்த நாட்டுக்கு போகாம. ஆக்சுவலா எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வந்து எப்பவுமே டாலர் நம்ம கையில் இருக்கிறது எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டே இருந்தோம்னா நம்ம பணத்தினுடைய மதிப்பு இழந்துட்டே வருவோம். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. எப்போ வேணாலும் நமக்கு டாலர் வந்து இந்தியாவுக்குள்ள அளவுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா, ஏன்னா இந்த உலகமே வந்து டாலர் நிர்ணயிச்சுட்டு எல்லா பொருளையுமே வாங்க முடியுது. அதனால டாலர் வந்து இந்தியாவுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் நமக்கு வேல்யூ ஜாஸ்தி, நம்ம நினைச்ச எந்த பொருளையும் வாங்க முடியும். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இவ்வளோ விஷயம் நம்ம பேசினோம் பெட்ரோலுக்கும் எத்தனாலுக்கும் கம்பேர் பண்ணி. ஆக்சுவலா இந்த பெட்ரோலுடைய ரேட்டும் எத்தனாலுடைய தயாரிக்கிறோடைய ரேட்டும் எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்தா, பெட்ரோல் வந்து ஒரு லிட்டர் வந்து 103 ரூபா வருதுன்னா, இது வந்து நம்ம நார்மலா ஒரிஜினல் காஸ்ட் பெட்ரோலுக்குன்னா 45 to 50 ரூபா தான். பேலன்ஸ் எல்லாமே டேக்ஸ், அது நமக்கு தெரியும். ஆனா இந்த எத்தனால் வந்து நம்ம ஒரு லிட்டர் தயாரிக்கிறதுக்கு கரெக்டா சொல்லணும்னா 45 இருந்து ஒரு 46 ரூபா ஆகும். ஆக்சுவலா இது வந்து ரெண்டு பேரும் ஒரே ஈக்குவலா இருக்கிறது தான் நமக்கு தெள்ள தெளிவா காட்டுது. ஆனா இதுல இருக்க பிரச்சனை என்னன்னா, இது நம்ம எல்லா பகுதியுமே டீஃபாரஸ்ட் ஆயிரும், தண்ணீர் அதிகமா செலவாகும். அது மட்டும் தான் ஒரு முக்கியமான பிரச்சனை. ஆக்சுவலா இந்தியா வந்து இதற்காக இன்னொரு முக்கியமான ஒரு திட்டத்தையும் போட்டிருக்காங்க. என்ன பிளான்னா, இப்போ ஆல்ரெடி பெட்ரோல் இருக்குல்ல, அதுல வந்து ஒரு 20% மட்டும் எத்தனால் மிக்ஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய முயற்சியை இப்ப முன்னெடுத்து போயிட்டு இருக்காங்க. இது வந்து மேபி 2025 எண்ட்லயோ அல்லது 2026 ஸ்டார்டிங்லயோ ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு நமக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது விஞ்ஞானிகள் மூலமா நமக்கு தெரிய வருது. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. அது மட்டும் கிடையாது, இது நம்ம ஒரு வருஷத்துக்கு 260 மில்லியன் டன் அளவுக்கு நம்ம கச்சா எண்ணெயை வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி வாங்குறோம். ஒரு 20% நமக்கு குறைவாச்சுன்னா கிட்டத்தட்ட $150 பில்லியன் அளவுக்கு மட்டும்தான் நம்ம கச்சா எண்ணெயை வெளிநாட்டுல இருந்து வாங்குற மாதிரி இருக்கும். இதனால ஒரு 2 லட்சம் கோடி மிச்சமாகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா இந்த 2 லட்சம் கோடியை வச்சு நம்ம பாலங்கள் கட்டுறதாகட்டும், ரோடு போறதாகட்டும், ஹாஸ்பிட்டல் கட்டுறதாகட்டும், இது எல்லாத்தையுமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். வெளிநாட்டுல இருந்து வாங்குறதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணா அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.